ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜயா கிரியேஷன். விஜயா கிரியேஷன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, மும்பையில் உல்லாஸ் நகர்ல சிவன் கோயில் வந்து ஒரு பாரம்பரியமான கோயில் இருக்கு. இது நம்ம கன்னியாகுமரியில் எப்படி பகவதி அம்மன் கோயில்லாம் இருக்கோ அத மாதிரி ஒரு அழகான கோயில். வந்தாலே ஒரு 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 குளுமையான ஒரு தென்றல் வீசுற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கி. நீங்க வந்து உல்லாஸ் நகருக்கு எல்லாருமே இப்போ வாராகி அம்மன் கோயிலுக்கு நான் வரதா கேள்விப்பட்டேன். ஸோ வந்தீங்கன்னா கண்டிப்பா உல்லாஸ் நகர்ல இருந்து வாராகியம்மன் கோயில் முன்ன இருந்து ஆட்டோ பிடிச்சாலே உங்களுக்கு அம்பர்நாத் சிவன் கோயில்னு சொன்னா விட்டுருவாங்க. அந்த சிவ மந்திருக்கு வந்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருக்கு. அதை ஃபுல்லா காட்டுறேன், இந்த ஷார்ட்ஸ்ல நீங்க பாருங்க. வாங்க சுத்தி காட்டுறேன். கோயில் வந்து பார்த்தீங்கன்னா உல்லாஸ் நகருக்கும் அம்பர்நாத்துக்கும் இடையில இருக்குது. நீங்கள் அம்பர்நாத் ஸ்டேஷனில் இறங்கினாலும் ஆட்டோ பிடிச்சா சிவமந்திர்னு சொன்னீங்கன்னா விட்டுருவாங்க. உல்லாஸ் நகரில் வாராகியம்மன் கோயிலுக்கு போகும்போது சிவமந்திர் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு உல்லாஸ் நகர் ஸ்டேஷனில் இருந்து ஏறினாலும் ஆட்டோக்கு 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு, அங்கே கொண்டு விட்டுருவாங்க. சிவமந்திர் முன்னாடி பார்த்தீங்கன்னா அர்ச்சனை பண்ணுறது பேடா எல்லாமே இருக்கும். நான் இப்போ பாருங்கள் என்ட்ரன்ஸில் இறங்கி அப்படியே உள்ளே வந்துட்டுருக்கேன். உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ஒரு அம்மனோட ஒரு சிலை இருக்கும். அப்படியே சென்னையில் மகாபலிபுரத்து கோபுரத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அவ்வளோ குளுமையாக இருக்கும். அது ஒரு சாந்தமான ஒரு பிளேஸு. அது உள்ளே போய் தரிசனம் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப அமைதி கிடைக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ஷார்ட்ஸுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி என்னோடய ஷார்ட்ஸ் நீங்கள் பார்க்கணும். மும்பையில் உள்ள இந்த பெஸ்ட்டு பிளேஸ் எல்லாம் பார்க்கணும். அப்புறம் நான் கோயில் மட்டும் போடலை, எல்லாத்தையும் பற்றியுமே நான் விளாக் போடுற இடம்லாம் போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக இதுக்கு லைக் பண்ணி நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக அவங்களுக்கு பிடிச்ச சிவபக்தராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுங்கள். அப்புறம் இதை சுற்றி பார்க்கும்போதுமே நம்மளுடைய பாரம்பரிய ஒரு தொன்மை வாய்ந்த ஒரு கட்டிடம் இது. உள்ள போகும்போது அவ்வளோ ஃபீல் கிடைக்கும். நீங்கள் போயிட்டு வந்து சொல்லுங்கள். அப்புறம் ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோயில் இது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே அவ்வளோ பக்தியாக கும்பிடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கோயிலுக்கு போகும்போது. எல்லாமே காலையில் மைனியோட பொண்ணு ஒரு வாட்டி கூட்டிகிட்டு போனாங்க. அது ரொம்ப சாந்தமாக இருந்தது. காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு உடனே போய் கும்பிட்டோம். நல்லா இருந்தது. அப்புறம் இது வந்து மகா சிவராத்திரி அன்னைக்கு பயங்கரமான ஒரு கூட்டமாக இருக்கும். அப்படியே அம்பர்நாத்லேருந்து உல்லாஸ் நகர் வரைக்கும் லைன் நிற்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் தரிசனம் பண்ண முடியாது. அவ்வளோ பெரிய ஒரு ஃபெஸ்டிவல் அது. அங்கே போகும்போது நான் உங்களுக்கு அதில் பெரிய வீடியோவாக கொஞ்சம் சிம்பிளாக அழகாக போடுறேன், அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இந்த நெத்தியில் ஓம் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் வைக்கிறதுக்கு அந்த மஞ்சளில் வச்சு குங்குமத்தில் வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு நானும் அதை வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு அங்கே இருக்கிறதெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அழகாக வந்தேன். டெய்லி 12 மணி 1 மணிக்கு அங்கே டால் பிரசாதம் உண்டு. ஆனால் நான் போகிற டைம் எல்லாமே ஈவினிங்காக தான் இருக்கும். அதனால் அதை நான் பார்க்க முடியாது. போகிறவங்க நீங்கள் டைம் பார்த்து போங்க. பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.